அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். அவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறார், நம்மை நேசிக்கிறார். எவ்வளவோ துரோகிகளாய் இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நீங்க நன்றியோடு ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! என் இயேசுவே நேசித்தீரோ, மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். சொல்லலாமா? என் இயேசுவே நேசித்தீரோ, மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, என் இயேசுவே நேசித்தீரோ, மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் மனாதி என்றோ, என் இயேசுவை நேசித்தீரோ, மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே, சபையாமும் சரீரம் சீர் பொருந்திடவே இவாயளித்திரப்போஸ்தலரை, என் இயேசுவை நேசித்தீரோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, என் இயேசுவை நேசித்தீரோ, மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவே. உம்மகானோக்கமோ சுமை நிறைவேறிட என்னை தந்தே நட தீடுமே. கைகளை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுங்களேன். உம்மகானோக்கமோ சுமை நிறைவேறிட என்னை தந்தே நட தீடுமே, என் இயேசுவை நேசித்தீரோ, மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, என் இயேசுவை நேசித்தீரோ, மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஹல்லேலூயா! உரகபதி பல சந்தர பல ரிகலபரபா உரகபர துர்பி சந்தரபா. எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை காரியங்களிலே அவர் நமக்கு உதவி இருக்கிறார், எத்தனை காரியங்களில் நம்மை தப்ப பண்ணி இருக்கிறார். ஹalleluya ரிகபா லிபாதர சந்தரபா லோக ராதிபல சந்தரபல ரிகலவரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பாமை நன்றியோடு துதிக்கிறேன். எத்தனை அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. ஓரா கபா தீபால சந்தரபா லேமஹந்தரபல ரிகலபரபா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்களேன் ஹalleluya. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்ல, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. ஒரு முறை சொல்லலாமாம். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்ல, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்ல. அலைலுரா பல ரிபாதரா ஏமர சந்தர பல ரி கலபரபா ஊரா கபல தீரபல ரிபாதர சந்தரபா. எத்தனை சூழ்நிலைகள் அன்றைக்கு யோசேப்பை காரணம் இல்லாமல் அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். ஹalleluya. பகைத்தது மட்டுமல்லாமல் குழியிலே போட்டு விட்டார்கள். அடிமையாய் விற்கப்பட்டான் யோசேப்பு. ஆனால் அவன் எந்த இடத்திலெல்லாம் நின்றானோ போய் நின்றானோ அங்கே எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹalleluya ஹalleluya. எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் ஹalleluya ஹalleluya. யோசேப்பை எந்த காரியத்தையும் குறித்து அவனை விசாரிக்காமல் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தான். ஹalleluya. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவனுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து ஹalleluya அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் உயர்த்தினார், அதிகாரியாய் உயர்த்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் நிரந்தரம் கிடையாது. ஆனால் என் இயேசு நிரந்தரமானவர், என் இயேசு நிரந்தரமானவர். ஹalleluya. நீங்க சொல்லுங்க, எத்தனையோ நேரங்கள்ல நம்ம கண்ணீர் விடும்போது, கண்ணீரை வடிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். ஹalleluya. நான் கண்ணீர் சிந்தும் நேது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே. சொல்லலாமா? நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. ஹalleluya. சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து. காரணமின்றி என்னை பகைத்தனரே, வேண்டுமென்றே சிலர் வெறுத்தனரே, உடைந்த வேளை என்னை
அரவணைத்தீர். நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. எத்தனையோ பேர் நம்மை ஆகாதென்று தள்ளினாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்திருக்கிறார். அவர்தான் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீர். ஆகாதவள் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீர். ஆலோசனை தந்து நடத்தி நீரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. அப்பா, நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு விசை சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. ஹல்லேலூயா. உடை ஹல்லேலூயா. ரிகபல தீரபலபா. நான் உன் கூடவே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய உடைந்த வேளையிலே கர்த்தர் உங்களை அரவணைக்கிறவரா இருந்தார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன சூழ்நிலைகள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்தினாரே. ஆண்டவரை பார்த்து ஒரு விசை சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகபபா ரகந்தர சேமஹந்தரபா லோக ராதிபல சந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் நீர் அன்பு பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். முழுமையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீரப்பா, நாங்களும் நேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன். என் கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.